மும்மொழி பிரச்சனைன்னு சொல்கிறாங்களா, அது எப்போ முடிவுக்கு வரும்? மும்மொழி கொள்கையை ஏற்றுக்க சொல்கிறதுக்கு மத்திய அரசுக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்கோ அதே மாதிரி எங்களுக்கு இருமொழி கொள்கையே போகுதுன்னு சொல்கிறதுக்கு மாநில அரசுக்கும் அதிகாரம் உண்டு. ஹிந்தி படித்தா தானே நான் மேலே போக முடியும். ஹிந்தி படிக்காமல் அப்படியே இருக்க சொல்கிறீங்களா? ஏன்டா அங்கே ஹிந்தி படித்தவங்களெல்லாம் பகோடா கடையும் பானிபூரி கடையும் வைக்க சொல்லிட்டு இங்கே வந்து ஹிந்தி படித்தா தான் முன்னுக்கு வரணும்னு சொல்கிறேன். ஏற்றுக்கக்கூடியதான இருக்கு. என்னடா நீங்கள் இப்படியே சொல்லிட்டுருங்க. தமிழ்நாட்டில் ஹிந்திக்காரெல்லாம் வேலை செய்ய ஆளே கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? ஓகே நீ சொல்கிறத ஏற்றுக்கிடேன். ஆனால் தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புன்னு ஒன்று இல்லைன்னா அந்த ஹிந்திக்காரனுக்கே இங்கே வர்றதுக்கான வேலை இருக்காது. வேலைக்கு மட்டுமா ஹிந்திக்காரனை யூஸ் பண்ணுறீங்க? பல வேலைக்கு யூஸ் பண்ணுறீங்க. இன்னும் பல வழியில் யூஸ் பண்ணுறாங்க. என்னடா சொல்கிற? பின்ன எங்கே எந்த கேஸ் நடந்தாலும் அதை உடனே தூக்கி ஹிந்திக்காரன் தலையில் கட்டணும் துடிக்கிறீங்களா இல்லையா? சந்தேகப்படுறது தப்பா? ஒரு குற்ற சம்பவம் நடந்துச்சுன்னா பல பேர் சந்தேகம் தான் படுவாங்க. அதுக்கெல்லாம் ட்ராக் ரெக்கார்டு இருக்குது, தெரியுமா உனக்கு? உங்கள் ட்ராக் ரெக்கார்டு தூக்கி குப்பையிடமா. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நாளுக்கு நாள் சீரழிஞ்சிட்டே போகுது. கிரைம் ரேட்டு ஏறிக்கிட்டே போகுது. உண்மைதான், கிரைம் ரேட் ஏறிட்டு தான் போகுது. ஆனால் முதல்வர் சொல்லிருக்காருல, இரும்புக்காரன் கொண்டு அடக்குவார். அடக்குவார் நல்லா அடக்கும். ஊரு ஃபுல்லா அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவர்கிட்ட வந்து சொத்துல பங்கு கேட்டு நிற்க போறான். அப்ப பாருங்க. நீ ஓரா பேசுற. பாரதி ராஜாவோட சன் மனோஜ் பாரதி அவர் பல படங்களில் நடிச்சு தனி அடையாளத்தை உருவாக்கிட்டாரா. உங்க சிஎம் சொல்றாரு. ஒரு இரங்கல் செய்தியில அவங்க கொஞ்சம் புகழ்ந்து பேசுறது சகஜனா. இதை ஒரு பிரச்சனையா பேசிக்கிட்டு அவர் நடிச்சதே மொத்தமா 20 படம் வராது. அவர் நடிச்சதே அவ்வளவுதான். இது எப்படி தனித்தாடையாக்கு வாயில் ரொம்ப அதிகமாகிடுச்சுடா. ஓகே, தும்புக்காரம் வச்சு அடக்குவான்னு சொன்னாங்க. அது இப்ப எங்க இருக்கு? ஏண்டா பேச படம் வாங்கதான். சரி, பேரிச்சம்பழத்தை விடுங்க, என் கூட வாங்க. 2 பிளாஸ்டிக் சேர் தான். பிளாஸ்டிக் சேர் வீட்டில் 4-5 வாங்கி போடுறது நல்லது தான். யாரும் கெஸ்ட் வந்தால் உட்காருவாங்கல்ல. ஆனால் உனக்கு தான் எவனுமே கிடையாதுடா. உனக்கு எதுக்கு பிளாஸ்டிக் சேரு? பிளாஸ்டிக் சேர் வாங்கணும் தான் சொன்னேன், உட்காரத்துக்கு சொன்னா. வேற எதுக்குடா? குடியில் காஞ்ச துணியை கொண்டு வந்து கொட்டத்தான். அதுக்கு இல்லாமடா சேர் வாங்குவாங்க. நாட்டில் உள்ள எல்லா வீட்டு சேர்லையும் அதுக்கு துணியும் காஞ்ச துணி தான் அதுக்கு மடிக்காம. உங்க வீட்லயும் சேர்த்து அதான் மடிக்கிறான்ல. எப்போ போட்டது அந்த துணி? போன மாசம் 31ஆம் தேதி. பிப்ரவரி மாசத்துல ஏது 31? ஜனவரி மாசம்.